ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஒரு தட்டு சோறுங்க 2 தட்டு சோறுமே காலிரும். அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட மிச்சமாகாது. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் தேங்காயும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காவை எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு வறுத்து விடுங்க கத்திரிக்காவை. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாறணுங்க. அந்த அளவுக்கு கலர் மாறி விடணும். நீங்களும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் போல கத்திரிக்காய் இப்படியே வதக்கி விடுங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. நீங்களே பாருங்கள், கத்திரிக்காவும் கலர் மாறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. நான் அதே கடாயில் அதே எண்ணெய் தாங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணல. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறணுங்க. இப்போ வெங்காயம் கலர் மாறி இருக்கு. உங்ககிட்ட பச்சை கருவேப்பிலை தான் 2 கொத்து போட்டுக்கோங்க. 3 தக்காளியும் குட்டி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்க, எண்ணெயெல்லாம் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க கத்திரிக்காவும் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாவும் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப மசாலாவாக தெரியும். ஆனாவே சொல்கிறேங்க, ரொம்ப ருசியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட குழம்பு மீதியாகாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க.
கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எண்ணெயில் வறுக்கிறதுனாலையும் மசாலா போட்டு நம்ம வறுக்கிறதுனாலையும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. குழம்பு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கொதிச்சு வந்திருக்கு. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் கொத்தமல்லி போடலைங்க. அவ்வளோதான், கத்திரிக்காவை ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.